இன்னைக்கு இந்த vlogல வந்து ஆல்மண்ட் பிளாசம் பார்க்க ஒரு ஃபார்முக்கு போகிறோம். ராடின் ஃபார்ம்ன்ட்டு. அது எந்த சிட்டியில் இருக்குது? மொடஸ்டோ. அங்கே வந்து கார் பார்க்கிங் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் லாஸ்ட் வீக் அந்த ஆல்மண்ட் பிளாசம் முடியுது. அதனால் போய் இந்த வாரம் பார்த்துடலான்னு இருக்கோம். ஏற்கனவே நம்ம வீட்டுக்கிட்டே இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே போய் பார்க்குறதும். அமெரிக்காலேயே கூட்டமாக இருக்க ஃபாஸ்ட் செயின் வந்து இன் அண்ட் அவுட் பர்கர் கடை தான். எப்பவுமே கூட்டமாக இருக்கும், நின்றுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், விலையும் கம்மி. எல்ஏல பார்த்த விளையாட்டா இங்கே நார்தன் கலிஃபோர்னியா மொடஸ்டோ சிட்டியில் இருக்குது. இங்கே தான் கடையோட என்ட்ரன்ஸு. இங்கே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர், ஆல்மண்ட்ஸ் அண்ட் மோர் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குமா, டொமேட்டோஸ் இருக்குமா, அதுதான் அந்த ஃபார்ம். இங்கே கார் பார்க்கிங். எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க, பார்க்கிங்கும் போட்டிருக்காங்க. வாங்க இதுக்குள்ள அனுப்போம். இது ஃபுல்லாக நம்ம தப்பான இடத்துல எடுத்திருக்கோம். அந்த இடத்துல இன்னும் நிறைய இருக்குது. நம்ம அங்கேருந்து நடந்து வந்தோம்ல, இங்கேருந்து நடந்து வந்து அப்படியே இந்த கடைசி வரைக்கும் வந்திருக்கணும். இந்த பக்கம் இருக்குது பாருங்க, பாருங்க ஹனிபி இருக்கு பாருங்க. அது வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஓரளவுக்கு தெரியுது, தரையில் அட்லீஸ்ட் விழுந்ததாக தெரியுது அந்த பூ எல்லாமே. என்ன இது ஃபுல்லாக வந்து நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க. இங்கே அங்கே போயிடலாம், அங்கே கொஞ்சம் காலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு போயிடலாம். இருக்கு பூ சென்டரா இருக்கா. ரெடி 1 2 3. சரி 3 பேர் பிக்சர்ல வாங்க. இப்ப இப்போ பார்க்கவே நல்லா இருக்கு. ஸ்னோ கொட்டுற மாதிரி இருக்கு. அது பாய்ஸ் வாக் டைம், டர்ன் அரவுண்ட். அழகா இருக்கீங்கடா, ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்குடா பார்க்க. இது இந்த ஒயிட் பேக்ரவுண்டுக்கும் உங்க ட்ரெஸ்ஸுக்கும் செமையா இருக்கு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. இவ்வளோ இடம் வந்து எந்த சார்ஜுமே வாங்காம எல்லாரும் வந்து பார்த்துட்டு அப்படியே போறாங்க இந்த இடத்த. பக்கத்துல இங்கே ஃபார்மும் இருக்குது. இந்த முடிச்சுட்டு அங்கே போய் கடையவே பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அது ஃபுல்லாக அந்த இடம் கிடையாது போல். அது ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல வந்து நிறையா ஃபுல்லாகவே பார்க்க சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி கீழே ஸ்னோ இருக்க மாதிரியே இருக்குது. ஆனால் ஃபுல்லாக எல்லாம் கீழே ஃபுல்லாக விழுந்துட்டுருக்கு அந்த பூ. இது இருக்குது. ஆல்மண்ட் காமிங்க கடிச்சு சாப்பிட்டு இருக்கீங்க நீங்கள். ஆல்மண்ட் ஃப்ரெஷ் ஆல்மண்ட், மரத்துலேருந்து வந்து அப்படியே ஃப்ரெஷ் ஆல்மண்ட். இது அப்படியே சாப்பிடு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நமுத்தா மாதிரி இருக்குது. தண்ணியில் ஊறினா அப்படி இருக்கும். கொஞ்சம் நமுத்துனா நான் தண்ணியில் ஊறி நல்லா இருக்கும். ஆனால் நல்லா இருக்கானா இந்த கொட்டையில் உரிச்சு சாப்பிட்றது, அதுவும் ஆல்மண்ட் பிளாசம் கிட்டே வந்து இந்த பிடிச்சி சாப்பிட்றது. போயிட்டு இருந்தலாம். சில மரத்தெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த மரத்துல வந்து இங்க நம்ம போகக்கூடாதுன்ட்டு போட்டிருக்காங்க. அது இப்போதைக்கு வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. பார்க்க செம்மையா இருக்கு இந்த இடம். இன்னும் இந்த பூலாம் இருந்தப்போ இன்னும் அழகா இருந்திருக்கும் இந்த இடம் பார்க்கவே. நடக்க நடக்க வந்து இந்த கடைசியா போய் என்ன முடியும், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்கு மரம், அங்க வரைக்கும் இருக்கு. அந்த காத்துக்கு அதுமா அந்த பூ கொட்டிக்கிட்டே இருக்கா. இன்னும் நல்லா இருக்கு பார்க்க. இல்ல பீக் சீசன் பா, இதை விட பீக் சீசன் கிடையாது. ஏன் அந்த பூ இப்போ ஃபுல்லா இருந்திருக்குமே, ஃபுல்லெல்லாம் பூ இருக்காது, அப்படிதான் இருக்குமா? ஆமா. ஓ, நீ பார்க்கறதா பீக் சீசன். இந்த இருக்கு இந்த காய் மரத்திலேயே ஒட்டிட்டு இருக்கிறது. மிட் ஃபெப்ரவரி டு எண்ட் ஆஃப் ஃபெப்ரவரி தான் பீக் சீசன். இன்னும் வெயில் கம்மியா இருக்கப்போ வந்தா நல்லா இருந்திருக்கும் போட்டோ. கொஞ்சம் க்ளவுடியா இருக்கப்போ வந்தா நல்லா இருந்திருக்கும்ன்றீங்க. ஆனால் இது நல்லா தான் இருக்கு. அவ்வளோதான், ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. பட் அந்த இது லுக் இல்லை பாரு, இந்த மூணு நாவில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மூணு இருக்கும். க்ளவுடியாக இருந்தால் நல்லாயிருக்கும் எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நிற்க முடியல, அனலாகிடுது.
அதனால நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, பிக்னிக் மாதிரி இங்கே சாப்பாடுலாம் பேக் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே இங்கேயே உட்காந்து இங்கேயே சாப்பிட்டுக்கிறாங்க. பொறுமையாக அப்படியே உட்காந்துக்கிறாங்க. ரொம்ப அனலாக இருக்குது, வெயில் அதிகமாக ஆக. இப்போ டைம்னா ஆல்மோஸ்ட் 1 o'clock. ஆக்சுவலி அந்த ஆல்மண்ட் பிளாசம்க்கு ஆப்போசிட்டே வந்து சிக்னல் இருக்குது. பக்கத்துலேயே வந்து ஒரு மால் கடை நிறையா இருக்குது. அங்கே வந்து ஃபைவ் கைஸில் வந்து இவங்க வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்க போகிறாங்க. இங்கே நல்லாயிருக்கும். பீனட் ஆயிலில் வந்து வரப்பாங்க. பீனட்டை கடலையும் பீனட்டையும் வெளியே வச்சுருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. நம்மளுக்கு இங்கே நல்லாயிருக்கும். நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இது இங்கே இருக்குது பாரு. நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து உட்காந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி தட்டில் கையில் வச்சுக்கிட்டு சூப்பராக இருக்கும். நம்ம அது மாதிரி சாப்பிட்லாம். போதும். இங்கே பீனட் ஆயில் பீனட் ஆயில் தான் வரப்பாங்க. அதனால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த இடத்துக்கும் அப்படியே வந்து சாப்பிட்லாம். இதுதான் கடையோட என்ட்ரன்ஸ். இதெல்லாம் உருளைக்கிழங்கு பேகு. உங்களோட தீமே இப்படி தான் இருக்கும். நம்ம வெறும் ஃப்ரைஸ் தான் வாங்க போகிறோம். லிட்டில் சின்னது வாங்குங்க. ரெகுலராக வாங்க போகிறீங்க. அங்கே எந்த ஆயிலில் குக் பண்ணுறது கூட போட்டிருக்காங்க. அவங்க வந்து பீனட் ஆயில் தான் குக் பண்ணுவாங்க. அதை அவங்க குக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அந்த இடத்துல. உருளைக்கிழங்கு எங்கே வாங்குறோன்னு கூட போட்டிருக்காங்க. இந்த உருளைக்கிழங்கு இன்னைக்கு வந்து எங்கே வாங்கியிருக்காங்கன்ட்டு போட்டிருக்காங்க. ஈஸ்டர் டே ஃபார்ம். அந்த பீனட் ஆயிலில் வறுத்து பண்ணுற டேஸ்ட் வந்து இதில் வருது சாப்பிட்றப்போ. நிதிஷ் ஃப்ரைஸ் பிடிச்சிருக்கா? நிதிஷ் தான் ஃப்ரைஸ் கேட்டான். இதோ இந்த ஃப்ரைஸ். இது ஃபுல்லாக வந்து சொன்ன மாதிரி கடலை எண்ணெயில் பண்ணது. நல்லா சூடாக இருக்குது. இது க்ரம்பிள் குக்கி கூட ஃபேமஸ். ஆக்சுவலி நிறையா இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல போடுவாங்க. அது நிறைய ஃபேமஸாக இருக்கும். ஆனால் நான் டேஸ்ட் பண்ணது கிடையாது. இங்கேருந்து ஃபார்ம் தெரியுது இல்லை? குட். இந்த ஃபார்ம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முக்கு பின்னாடி தான் நம்ம அந்த ஆல்மண்ட் பிளாசம் பார்த்தோம். இதுதான் சிக்னல் இன்டர்செக்ஷன். 4 தெரு வந்து 4 தெரு மீட்டார இடம் சொல்லுவாங்களா, அதான் இது. 4 தெரு. 1 2 3 4. இந்த இடம் பேர் வந்து ரிவர் பேங்க்னு போட்டிருக்கீங்க. பெடஸ்ட்ரியன் வாக் இங்கே இருக்கு. ப்ரெஸ் பண்ணிட்டோம். இந்த பக்கம் வந்திருக்கு. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்ல. அப்படியே இங்கே பெடஸ்ட்ரியன் வாக் நடந்து போயிட்டு அந்த இடத்துல போய் சிக்னல் ப்ரெஸ் பண்ணால் ஃபார்ம் வந்துடும். இங்கேயே ஒரு காஸ்கோ இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாப்பில் ஒரு காஸ்கோ போட்டோம்ல, இங்கேயே ஒரு காஸ்கோ இருக்குது. ஆமாம். அங்கே ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை போய் நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணோன்னா பெடஸ்ட்ரியன் வாக் வந்து இங்கே ஆன் ஆகும். இங்கே போய் தனியாக பைக் லைனும் போட்டிருக்காங்க. பைக் லைன் போட்டு சைடில் அங்கே அதுக்கு பக்கத்தில் இங்கே தான் பைக் லைன் போகணும். சைக்கிள் அதுதான் பைக் லைன். அது தனியாக ஒரு லைனே போட்டிருப்பாங்க. நம்ம ரோட்டில் ஓட்டுறப்போ ஹெல்மெட் போட்டிருக்கணும். அப்புறம் நீக்கு வந்து பேட் போட்டிருக்கணும். வாங்க, ஆன் ஆயிடுச்சு, போகலாம். கரெக்டாக இந்த போர்டு கிட்டே வந்துட்டு நினைக்கிறேன் நம்ம. அந்த ஃபார்ம் ஃப்ரூட் ஸ்டாண்ட். ஆல்மண்ட் ஃபார்ம் வச்சுருக்காங்க. வேறு வேறு ஃப்ளேவரில் ஆல்மண்ட் வச்சுருக்காங்க. ஓகே. இந்த ஃபார்ம் பார்க்குறதுக்கு எஸ் ஃபைனலி. இங்கே வந்து பேஸ்கெட் கணக்கு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த ஒரு கூடை அப்படியே 6, இந்த ஸ்குவாஷ் வந்து 5, அந்த கிரேப் வந்து 6. இப்படி ஹனி ஸ்டிக் வச்சுருக்காங்க பாருங்க மேலே. சார் செரி, அப்புறம் ஆரஞ்சு. இது வந்து வைல்டு ஃப்ளவர் பிளாசம். இது வந்து பிளாக்பெரி. இது நிறைய பின்னாடி கூட இருக்குடா. இதெல்லாம் என்னன்னு பின்னாடி கூட இருக்குது. பீச்சு, ஆப்பிள், சாறு. இந்த பக்கம் இருக்குது. இந்த உருளைக்கிழங்குல தான் வந்து சிப்ஸ் இது பண்ணுவாங்க, ஃப்ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சாக்லேட் கிளேஸ்டு பாப்கார்ன் வித் பிஸ்தாச்சோ, ஆல்மண்ட், பீனட்லாம் போட்டிருக்காங்க. மார்ஷ்மெலோஸ், அப்புறம் டார்க் சாக்லேட் வந்து மேலே வந்து டிசில் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் கூட பிளெயினில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இது ஸ்வீட் அண்ட் சால்ட்டி. இனிப்பாகவும் இருக்கும், உப்பாகவும் இருக்கும். இது வந்து பட்டையில் அந்த வாசனை வரும். இது முதல்ல கொஞ்சம் காரம் இருக்குது பாருங்கள். கார்னில் பண்ணது, கார்ன் ஃப்ளேவர். கார்னு ரெட் சில்லி போட்டிருக்காங்க. இது ஹர்பனாரோன்றது, அது ஒரு பெப்பர் தானே ஹர்பனாரோன்றது. ஆஹா,
ரோஸ்டட் அண்ட் சால்டட், உப்பு போட்டு ரோஸ் போட்டு, அதான் இது இங்கே வச்சுருக்காங்க. இதுதான் அங்கே இருந்தது. இது எல்லாமே கார்னில் பண்ணியிருக்காங்க. இது மேலே இது ஒர்க்கு பாருங்க, ஃப்ளேவர்ஸ் போட்டுருக்காங்க பாருங்க. ட்ரையல்க்கா? ஓ காமிங்க, நான் இருங்க எது சொல்கிறேன். இது 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 ட்ரை பண்ணுறேன், இது ட்ரை பண்ணுறேன். கொட்டுங்க. போதும் போதும். பசங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கடா. பேக் பண்ணது, ஃப்ரை பண்ணாமல் அப்படியே அவன்லேயோ இல்லை பெரிய இதில் வந்து ஃபுல்லாக வந்து பேக் பண்ணுறது. ஃப்ரூட் இருக்குது, பேக்டு பெப்பரு, பேக்டு கேரட் சிப்ஸு, பேக்டு ஆனியன் சிப்ஸ், பேக்டு ஓக்ரா, வெண்டைக்காய் கூட வச்சுருக்காங்க. நம்ம சாப்பிட்ருக்கோம் நினைக்கிறேன் வெண்டைக்காய். இதில் இருக்கும், ஹோல் ஃபுட்டில் பார்த்துருக்கோம். பாருங்க, இது நீங்கள் சிப்ஸ் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. என்ன சிப்ஸ் தெரியுமா அது? பீட்ரூட் சிப்ஸ். ஓ மஷ்ரூம் கூட சிப்ஸ் இருக்கு. இது போட்டிருக்காங்க பாருங்க, சிப்ஸு, கேண்டீஸு, ஃப்ரூட்ஸு, நட்ஸ் எல்லாம் வந்து 7. மிக்ஸ் அண்ட் மேட்ச் எடுத்தால் 3 எடுத்தா 20 தான். சாக்லேட் இது எல்லாமே. இது லெமன் ஷார்ட் கேக்கு க்ரன்ச்சு, இது சாக்லேட் கேப்பச்சினோ ஆல்மண்டு, மின்ட்டு, ட்ரிபிள் சாக்லேட் டோஃபி, இது ஏப்ரிகார்டு, மின்ட்டு, இது வந்து ஸ்ட்ராபெரி, இது வந்து பர்த்டே கேக் குக்கி பைட்ஸா, இது வந்து ஷார்ட் கேக் க்ரன்ச், இது யோகட், தயிரில் பண்ணியிருக்காங்க, யோகட் ரைசன், சாக்லேட் ப்ளூபெரிஸ். இது செரி நினைக்கிறேன், ஆமாம் செரி செரி. அந்த பக்கம் ஃபுல்லாக கார்ன்ஸ், அப்புறம் சிப்ஸு, அந்த பக்கம் வந்து வெஜிடேபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், செக் அவுட். நான் வந்து லெமன் பை எடுத்துக்கிறேன், இவன் பாப்கார்ன், இவன் ஹனி ஸ்டிக்கு. ஹர்பனாரோ கார்ன் நகட்ஸ். சரி அப்போ செக் அவுட் பண்ணிடலாம். இந்தாங்க செக் அவுட் இங்கே பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு கிளம்பலாம். வெல்கம் டு தி மெட்டீரியல். இது பேர் என்ன? சிக்கன் சுலாப்பி. சிக்கன் சுலாப்பி நம்மளுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்ட்டு இங்கே வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே மெடிட்டேரியன் ரெஸ்டாரண்ட்ன்றதுனால ஹெல்த்தி. ஆமாம். எங்கே இந்த ஸ்பூன் கொடுங்க, தரண்டா. அந்த ரைஸ், ஆமாம் ரைஸ் இருக்கும், தெரில என்ன ஃப்ளேவர் போட்டிருக்காங்க. இது கிட்ஸ் பிளேட்டு. ஆமாம். இது ஹீரோ. இந்த உனக்கு வேணும் எடுத்துக்கோ சிக்கனு. இது கூட வந்து சாலடு. இது வந்து பவுல், கைரோ பவுல். இல்லை நீ எவ்வளோ வேணுமோ இல்லை சாப்பிடு. பிடிச்சிருக்கா? அது வந்து இதோட அந்த பேர் வந்து நிக் த கிரீக், ஜீரோ இதான் இந்த கடையோட பேர். ஸோ இதான் எங்களோட லஞ்சு. ஃபார்முக்கு போயிட்டு ஆல்மண்ட் பிளாசம் போயிட்டு லஞ்சு. காமிங்க உங்கள் டெசர்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்களா? நம்ம டேஸ்ட் பண்ணிட்டா? இது கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்களாம், க்ரீக் யோகட். டெசர்ட்டுக்கு பக்கல்வா. இந்த vlog வந்து இதோட முடிச்சிடுவோம். இந்த vlog முடிஞ்சு விட்டது இதோட. அப்படியே காருக்கு கிளம்பி அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதுதான். ஆல்மண்ட் பிளாசம் முடிஞ்சாச்சு.